பிரக்யா, உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்க. ஆனா நம்ம பிராச்சிக்கு நிறைய எதிர்காலம் இருக்கு. அவ படிக்கணும்னு நினைக்கிறா, முன்னேற ஆசைப்படுறா. ஆனா ஒருத்தியால தான் தன்னோட வாழ்க்கையில அவ பின்தங்கிக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி இருந்தா அவ வாழ்க்கையில என்னைக்கு முன்னேற முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கீழே விழுந்துருவா. அவளை நீ போக விட. நீ அவளுக்கு ஆகாயத்தை காட்டின, பறக்கவும் சொல்லி கொடுத்த. ஆனா அவளை இப்படி பறக்க விடாம தடுத்தா அவளோட வாழ்க்கையில என்னைக்குமே தீராத குறையா இது மாறிடும். நிச்சயமா இதை அவளால மறக்க முடியாது. பிரக்யா, பிரக்யா, என்ன பண்ற? மா என்ன பண்றீங்க? மா, அட மா, நான் உங்களை தான் கேக்குறேன். அட நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்ன பண்றீங்கம்மா நீங்க? டெல்லி போறதுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தை சொல்றது கரெக்ட் தான். என்னுடைய கடந்த காலம் எதிர்காலத்தை விட இம்பார்ட்டன்ட் இல்ல. லைஃப்ல முன்னேற நான் தான் உனக்கு கத்து கொடுத்திருக்கேன். உன்னை நான் இப்படி பின் தங்க விடவே மாட்டேன். அம்மா, அண்ணா, உங்களெல்லாம் தனியா நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். பிராச்சினா உன் பின்னாடி இல்ல, உன் கூட இருக்க. நான் உனக்கு துணையா இருக்கிறதுக்காக. என்னுடைய நினைவுகள் உன் வாழ்க்கைக்கு தடையா இருக்காது. இது உன்னுடைய நினைவுகள். உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுமா. பிராச்சி, நீ டெல்லிக்கு போற. உண்மையாவா? நான் மாமாக்கு போன் பண்ணி டெல்லிக்கு வரணும்னு சொல்லிடுவா. என்ன இன்னும் போன் பண்ணலையா? சீக்கிரமா போய் சொல்லு. இப்பவே சொல்றேன். தேங்க் யூ மா. போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. அப்புறம் நீ உடம்ப பாத்துக்கணும். நீ நல்லா படிக்கணும். அப்புறம் உன் தலை நிமிர்ந்தே தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, டெல்லிக்காரங்களை பார்த்து பயப்படாத. ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடு, நான் ஹோஷியார்பூர்ல இருந்து வரேன், உங்களை விட நான் ரொம்ப உஷாருன்னு. போய் உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. கிளம்பு. Take a look. எப்படி இருக்குண்ணா? ஸ்டைல் இருக்கு, ஸ்வாகும் இருக்கு. இட்ஸ் a great performer. ஆனா சிங்கரா வேலைக்கு ஆக மாட்டான். இவனோட குரல்ல ஆனஸ்டி இல்ல, அது மனசை தொடவே தொடாது. ஒரு சிங்கரோட குரல் காதை இல்ல, நம்ம மனசை தொடணும். இவன் பாடுறத விட்டுட்டான்ல, அதனாலதான் மத்தவங்க பாடுறதுல குறை கண்டுபிடிக்கிறான். உனக்கு யாரோட வாய்ஸும் பிடிக்காது. நீ நம்ம விக்ரமோட சேர்ந்து மியூசிக் கம்பெனி திறந்து மிகப்பெரிய பிசினஸ் மேனா ஆயிட்ட. ராணி, உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், இந்த கம்பெனியை நான் பிசினஸ்க்காக இல்ல, புது டேலண்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்காக ஓபன் பண்ணிருக்கேன். அது கரெக்ட் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச ஃபோக் சிங்கர் இப்போ சூப்பர் ஸ்டார். ஸ்டார் ஆக்சுவலா அவங்க பையன் ரன்பீர் தான். அவனை யாரும் தொட முடியாது. மார்க் மை வேர்ட்ஸ். அண்ணா, you getting an award? எந்த award? And the media icon of the year goes to the original rock star, என்னுடைய உயிர், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபிஷேக்கு கிடைச்சிருக்கு. எங்க பாரு, ஹோட்டல் மில்டன் இன்டர்நேஷனல்ல அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பா போகணும். ஹே, யாரோட பேரன் அவன்? வருஷம் பூரா மீடியா கடல தான் இருப்பான் என் பேரன். அட, நீங்க எங்க போயிருந்தீங்க? எதுவும் சொல்லாம திடீர்னு எங்க போயிட்டாங்க? இங்க பாரு, நீ ரொம்ப கேள்வி கேக்குற, அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அபி, நீ இவனை உன் கூட பார்ட்னர் ஆக்குறதுக்கு பதிலா வக்கீலுக்கு அசிஸ்டன்ட்டா அனுப்பியிருக்கலாம். கடவுள் புண்ணியத்துல இன்னும் நிறைய அவார்ட் எல்லாம் நீ வாங்கணும். Thanks a lot. Congratulations. Really proud of you, buddy. Congrats to you too. பாதி அவார்ட் உனக்கும் கிடைக்கணும். ஏன்னா இந்த கம்பெனில பாதியை நீ இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்த கம்பெனி ஸ்டார்ட்டே ஆயிருக்காது. இந்த அவார்டு உனக்கு கம்பெனி கிடைச்சது இல்ல, இந்த அவார்டு உனக்கு கிடைச்சது. பணம் நிறைய பேர்கிட்ட இருக்கலாம், ஆனா டேலண்ட் அண்ட் டேலண்ட் இருக்கிறவங்க தான் டேலண்ட்டை கண்டுபிடிப்பாங்க. நீ தேடி கண்டுபிடிக்கிற அத்தனை சிங்கர்ஸும் வாழ்க்கையில எங்கேயோ முன்னேறி பறந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. மண்ல இருந்து வைரத்தை எடுக்கிற மாதிரி
நீ இத்தனை பேர்ல இருந்து நல்ல சிங்கரா எடுக்கிற. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அபி வைரத்தை கண்டுபிடிப்பா, அப்புறம் விக்ரம் அந்த வைரத்தை ஒரு மோதிரமா போட்டு மார்க்கெட்ல வித்துருவா. இன் ஷார்ட் இந்த கம்பெனி உங்க 2 பேரோடது. இந்த அவார்டு உங்க 2 பேருக்கும் கிடைக்கணும். The fact is இந்த கம்பெனி விக்ரமால தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. And I'm going to interrupt you here. I'm going to say this. உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இன்னைக்கு நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்திருக்கு. Congratulations now. Thank you. And please இந்த அவார்டை மட்டும் நீ வேணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அவார்டு கிடைச்சதுன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம்னா. Abhi, you truly deserve this. Congratulations. Congratulations, Abhi. Chief, this is not fair. நீங்க எல்லாருமே சீஃபை கங்க்ராச்சுலேட் பண்றீங்க, ஆனா யாரும் என்கிட்ட கேட்கல. டாடியோட கம்பெனிக்கு லக்கி சாப் நான் தான், அண்ட் கம்பெனியும் என்னால தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால எனக்கு ஒரு அவார்ட் கிடைக்கணும்ல. உனக்கு எந்த அவார்ட் வேணும்னு சொல்லு, நான் தரேன். டெல் மீ. நீங்க இருக்கீங்கல்ல என்னோட அவார்டா, நீங்க இப்படியே எப்பவும் என் கூடவே இருக்கணும். அப்புறம் நான் என்னோட லக்கி சாம வச்சு உங்களுக்கு நான் அவார்டு வாங்கி கொடுப்பேன். இந்த கம்பெனி என்ன, இந்த அபி இருக்கான்ல, இவன் இருக்கிறதுக்கே நீ தான் காரணம். ஒருவேளை உன் அம்மா உன்னை அன்னைக்கு என்கிட்ட இருந்தது. சரி சரி போதும். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ரெடி ஆகணும். நாம ஃபேமிலி மொத்தமா எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். நான் என்னோட அவார்டை இல்லை, நான் என்னோட லைஃபை செலிப்ரேட் பண்ணுவேன். என்னோட லைஃப் என் ரியா, மை டாட்டர். வாவ், ஃபைனலா நம்ம உண்மையாவே டெல்லிக்கு போக போறோம். அது 350 கிலோமீட்டர் தானே, அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தூரம் இல்லைன்னு எனக்கு தோணுது. சரி வா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, நம்ம போலாம். பிராச்சி சீக்கிரமா போ. பிராச்சி, டெல்லிக்கு போனதும் நீ படிப்ப ஆரம்பிச்சிரு, நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன யோசிக்கிற? இது எந்த விதமான கண்ணீர்? ஆனந்த கண்ணீரா இல்லனா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா நீ அழுதுகிட்டு இருக்கே. ஃபர்ஸ்ட் டைம் அம்மா விட்டு இவ்வளவு தூரம் போறேன், அழுக வராமையா இருக்கும்? அவங்கள பார்க்காம நாளே ஆரம்பிக்காது. இனி அவங்கள பார்க்க முடியாது. ராஜி, நீ இருக்க பாத்தியா, பிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸை விட ரொம்ப டஃப்பா இருக்கு. நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நம்ம ஊர்ல இருந்து கிடைச்ச ஃப்ரீடம் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா நீ அம்மாவை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கீங்க. வீடு ஃபுல்லா தேடிட்டேன். பிராச்சியோட மருந்து பவுச்ச எங்க வச்சிட்டான்னு தெரியல. அந்த மருந்து பவுச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. இந்த வீட்ல நான் சொல்றதை யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இவ சொல்றத நீ சீரியஸா எடுத்துக்கிறியா? இவ்வளவு பெரிய பொண்ணு மாதிரியே பார்க்க மாட்டேங்கிற. எல்லா மருந்தும் எடுத்து வச்சுக்கிட்டா. வச்சிட்டாலாம் இல்ல வைக்கல, அதனால தான் கேக்குறேன். நீங்க பிரவுன் கலர் பவுச்ச பாத்தீங்களா என்ன? நான் ஒண்ணும் பார்க்கல. எங்க வச்சா? இதுல எல்லா மருந்தையும் நான் அந்த பவுச்ல தான் வச்சிருக்கேன். இவளுக்கு மோஷன் சிக் வேற இருக்கு. பஸ்ல வாந்தி வந்தா என்ன பண்ணுவா? அதுல தலைவலி மருந்து, வயிறு வலி மருந்து எல்லாத்தையும் நான் அதுல தான் வச்சிருக்கேன். எங்க வச்சா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இவங்க ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வயிறு வலிக்கும். இவளுக்கு அங்கங்க போகும்போது கீழே விழுந்துருவா. அடிபடுற மருந்தையும் நான் அதுல தான் வச்சிருக்கேன். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தா அவ என்ன பண்ணுவா? பிரக்யா, அவ முதல் முறையா வெளிய போறா, அதுவும் அவ்வளவு தூரம். இப்படி திட்டிக்கிட்டே இருந்தா எப்படி போவா அவ? நான் இவளை திட்டாம என்ன பண்ண முடியும்? இவ கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல. நான் எல்லா மருந்தையும் ஒன்னா தான் வச்சிருந்தேன். இவளை பாத்துக்கலன்னா இவளை யார் பாத்துப்பாங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணு இவ கேர்லெஸ்ஸா இருக்கா பாருங்க. முகத்தை இவ எப்படி எப்பவும் இவ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? மா, மருந்து வந்து இவளோட பேக்ல இருக்கு. பெரியமா, எனக்கு தெரியும், ஆனா அது உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க தான் சொன்ன. இங்க பாருங்க.
சாரா நீ பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ண அப்புறம் நான் உன்னை என்ன பண்ண? நீங்க என் தலையை தொடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்க என்னோட தலையை தொடும்போது ரொம்ப அழகா தலையெழுத்து மாறின மாதிரி இருக்கு. போறதுக்கு முன்னாடி உங்களோட திட்ட கேட்கணும் போல இருக்கு. அங்க நான் ஏதாவது தப்பு பண்ண இந்த திட்ட நான் ஞாபகமா வச்சுப்பேமா. நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட. நான் எப்பவுமே உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லா வாழ்க்கையிலயும் நீங்க தான் என் அம்மா. நான் எங்க போனாலும் நீங்க இல்லன்னா நான் இன்கம்ப்ளீட்மா. நீ ஏதாவது சொன்னியா? ஆம், போனதும் அம்மாக்கு கால் பண்ணணும்னு சொன்னேன். நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்றேன். ஷோ கடவுளே, மார்க்கெட்டுக்கு போனா பணம் மொத்தம் காலி ஆயிடுது. 500 ரூபாய் எப்படி மாயமாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீ என்ன சீரியஸா ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல தெரிஞ்சவங்க யாராவது சீரியஸா இருக்காங்களா? நீ ஏன் சீரியஸா இருக்க? இல்ல டெல்லிக்கு போய் பிராச்சி இன்னும் போனே பண்ணல. டெல்லிக்கு போனதும் ஃபோன் பண்ணணும்ல. நான் ஃபோன் பண்ண தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்கன்னு என்ன திட்டுவா அவ. ஆனா அவளாவது. ஆனா நீ ரொம்ப டென்ஸ்டா தான் இருக்க. பஸ்ல போயிருக்காங்க, அது லேட் ஆக கூடாதா என்ன? அவ டெல்லியில இறங்குனதும் உடனே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு ரூல் இருக்கா என்ன? வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணிக்கலாம்னு அவ நினைச்சிருக்கலாம் இல்லையா? அங்க போய் தான் ஃபோன் பண்ணணுமா? இறங்குனதும் ஒரு ஃபோன் பண்ணாதான் என்ன? நல்லபடியா வந்துட்டேன், அவ்வளவுதான். அவங்க நல்லபடியாவே போய் சேர்ந்திருப்பாங்க. நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அவங்க டெல்லிக்கு தான் போயிருக்காங்க, அமேசான் காட்டுக்கு ஒன்னும் போகல. என்னமோ அங்க போனதும் உடனே அபி கிட்னாப் பண்ணிட்ட மாதிரி. அது வந்து என்னன்னா, இப்பெல்லாம் கிரைம் சீரியல் கொஞ்சம் அதிகமா பாக்குறோம் இல்லையா, அதான் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பிரக்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அபி இவங்களை எப்பவோ மறந்துருப்பான். அபி என்ன வீதியே மறந்து போயிருக்கும். பிராச்சிக்கு அப்பா இல்ல, பாத்துக்கலாம் வாய்ப்பே இல்ல. பிராச்சி, மும்பை தான் ட்ரீம் சிட்டின்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு டெல்லி தான். நம்ம 2 பேரும் மாமாக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். யா, குட் ஐடியா. சொல்லாம கிளம்பி போய் கதவு தட்டலாம். இரு, நான் அட்ரஸ் பாக்குறேன். உனக்கு அட்ரஸ் ஃபுல்லா தெரியும்னு சொன்ன. பிராச்சி, எக்ஸ்கியூஸ் மீ, நாம நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கோம். சோ நான் பழைய விஷயங்களை ஞாபகமே வச்சுக்க மாட்டேன். ஓகே? அண்ணா, பேக்ஸ் கொடுங்களேன். நான் பழைய விஷயத்தை எதையும் மறக்க மாட்டேன். இதுதான் அந்த சிட்டி. என் அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிடுச்சு. அம்மா கிட்ட இருந்த சந்தோஷம், அப்புறம் என்கிட்ட இருந்து என்னோட அப்பாவை. அவங்களால தான் எங்க அம்மா இந்த வீட்டை, அவங்க ஃபேமிலிய, இந்த ஊரை விட்டே போக வேண்டியதாயிடுச்சு. அவங்களால தான் இன்னைக்கும் எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. எங்க அம்மா கூட உறவை அறுத்துக்கிட்ட அவங்க கூட எனக்கு எந்த உறவும் கிடையாது. அவங்களை என்னைக்கும் பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பிராச்சி, இந்தா கிடைச்சிருச்சு. பிராச்சி, பிராச்சி, அட்ரஸ் போயிடுச்சு. பிராச்சி, பிராச்சி, போயிடுச்சு. அட்ரஸ் பறந்து போயிட்டு இருக்கு பாரு. அதை பிடிப்போம், வா. கம் ஆன், நீனா எனக்கு உயிர்னு உனக்கு தெரியும்ல. நீ இல்லாம என்னால அவார்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. Chief, I know that you love me so much. Please கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஷன் ஷோவோட லாஸ்ட் டே ரிஹர்சல் இருக்கு. I can't miss it. என்னால வர முடியாது. ஓகே, உன்னால வர முடியாதுல்ல? அப்போ நான் கூட போக மாட்டேன். நீ இல்லாம நான் அவார்டை வாங்குறதாவே இல்ல. Chief, please try to understand now. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். This is final. Okay, fine dad. நான் ஏதாவது பண்ணி அங்கிருந்து சீக்கிரமாவே நான் உங்ககிட்ட வந்துடுறேன். உங்க அவார்ட் ஃபங்க்ஷனை நான் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவேன். But you have to pay for it, huh? All right. அட, இங்க போச்சு. வா வா. உனக்காக நான் என்ன வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. பிராச்சி, 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 பிரக்யா, என்னாச்சுமா? அத பிராச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. ஒன்னும் இல்லம்மா, அப்படிலாம் ஒன்னும் இருக்காது. அது என்னன்னா, பசங்களை இவ்வளவு தூரம் முதல் முறையா அனுப்பியிருக்க இல்லையா, அதனால கொஞ்சம் கவலையா இருக்க.
அப்பப்போ இப்படி தோன்றது சகஜம்தான். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு மனசுல அப்படிதான் தோணுது. ராஜிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, ஆனா அவ தப்பிச்சிட்டா. பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டால, முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லு. இப்ப எதுக்கு கவலைப்படுற நீ? நான் ஒரு தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணவா? ஃபோன் பண்ணு. ஒரு முறை அவங்க குரலை கேட்டா உனக்கும் நிம்மதியாயிடும். தாங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். லைன் போகல. ஒண்ணும் இல்லம்மா, சிக்னல் பிரச்சனையா இருந்திருக்கும். நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு, கிடைக்கும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. ராஜி, உனக்கு ஒண்ணும் ஆகல. உனக்கு என்ன பைத்தியமா? ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? ஆனா அந்த பேப்பர் அதை விட்டு தல. கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவில்ல உனக்கு? ஏதாவது ஆயிருந்தா உங்க அம்மா பக்கம் நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்? ஹலோ மேடம், என்ன திரும்ப மாட்டீங்களா? டர்ன் அரவுண்ட், லுக் அட் மீ. Oh shit. என்னாச்சு சீஃப்? Just hold on 1 second. Stupid girl. சீஃப், Oh no sweetheart, நான் உன்னை திட்டல, நான் அந்த பொண்ணை திட்டுறேன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ என்னோட பொண்ணுமா? என் பொண்ணோட பேசிட்டு இருக்கேன். Just hold on 1 second. சூசைடா? அப்போ நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நடு ரோட்ல நீ டான்ஸ் ஆடுவ, வண்டி உன்னை இடிக்காம போக நினைச்சா என்ன ஆகுறது? என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உனக்கு, எனக்கு, என் வண்டிக்கு. ஏய், நீ லக்கி தெரியுமா? ஆனா எல்லா தடவையும் லக்கியா இருக்க முடியாது. புரிஞ்சுதா? So be careful next time. சாரி சார். And thank you. இது பாரு, எனக்கு உன்னோட சாரியோ தேங்க்யூ தேவை. Just be careful. Alright? அடுத்த தடவை நீ இப்படி வெளியே வரும்போது உன்னோட அம்மா அப்பா பத்தி கொஞ்சம் யோசி. And be safe. What? தம்பி, வண்டியை சீக்கிரம் எடுப்பா. வண்டியை எடுன்னு சொல்றல. These guys, I tell you. Hold on. Actually go. வண்டியில யாராவது இருக்காங்களா? எதுக்கு ஹார்ன் அடிக்கிற? ஏர் பொல்யூஷன் ஆல்ரெடி இருக்கு, இப்போ சவுண்ட் பொல்யூஷனுமா? லங்ஸ் எப்படியும் கெட்டு போயிடும். காதையும் செவிடாக்கணும்னு பாக்குறியா? நீங்க தான் நடு ரோட்ல வண்டி இப்படி நிப்பாட்டி இருக்கீங்க. போறேன், அழாத. தேங்க்யூ சார், என் லைஃப்ல நீங்க வந்ததுக்காக. நீங்க வராம இருந்தா வேற யாரும் என்னை இடிச்சிட்டு போயிருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னோட அம்மா என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராஜி, அவருக்கு கொஞ்சம் ஓவரா பேசினார்ல. அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீயும் அவ்வளவு அமைதியா இருந்த. என்னமோ அவரோட பொண்ணு மாதிரி உன்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் என்னோட அப்பாவா இருக்க முடியாது. என்னோட அப்பா நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டாரு. பெத்த பொண்ணை கண்டுக்காதவரை இன்னொரு பொண்ணை பத்தி ஏன் கண்டுக்க போறாரு? சாரி சாரி, நான் வேற தேவையில்லாம இந்த டாபிக் எடுத்துட்டேன். நான் என்னமோ சொல்ல வந்து ஓ மூடைக்கு எடுத்துட்டேன். சரி, அதெல்லாம் விட்டுற. நாம அந்த பேப்பரை தேடலாம். வா வா. ஓ சாரி ஸ்வீட்ஹார்ட், சாரி ஐ கெப்ட் யூ வெயிட்டிங். இட்ஸ் ஓகே சீஃப். நான் நேரா காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஆச்சு? ஒண்ணுல, ஒரு பொண்ணு ரோட்ல எதையோ தேடிட்டு இருந்தா, கொஞ்சம் இருந்தா இடிச்சிருப்பேன். நல்ல வேளை அவளுக்கு எதுவும் ஆகல. ஓ ஓகே லிசன், நானும் காலேஜுக்கு வந்துட்டேன். ஐ கால் யூ லேட்டர். பாய். பாய் டாட். லவ் யூ.
ஐ லவ் யூ டு சீஸ். அட்ரஸ் கிடைச்சிச்சா பிராச்சி? போச்சுடா. இப்போ பாட்டிக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் போல இருக்கு. கொஞ்சம் திட்டுவாங்க. கொஞ்சமா? கொஞ்சம் அதிகம் தான். கேட்டுப்பேன். போன்ல நான் ஸ்டாப்பா திட்ட முடியாதுல்ல. சரி வா நம்ம போய் பேக் எடுத்துப்போம். பிராச்சி இங்க பேக் திருடு புடிங்க. இங்க பேக். அந்த பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கிராமத்துல இருந்து வந்திருப்பா. அதனால தான் இந்த ரோட்ஸை பற்றிலாம் தெரியல.